ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக லைக் அன்னி சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தம் புது மராத்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததுலயே ஒரு பெஸ்டான மராத்தி படம் அப்படின்னா அது இதான் சொல்லுவேன். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் சும்மா பரபரப்பா போகும். முக்கியமா இந்த படத்துல வரக்கூடிய கிளைமேக்ஸ பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கிளைமேக்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ஸே பண்ண மாட்டோம். கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க கண்டிப்பா. அப்படி நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மூளை 300 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் மக்களே. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் விளாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்கு. இத வேற இந்த பொண்ணு லைவாவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போக பொதுமக்கள் போலீஸ் எல்லாரும் பார்த்து நீதான் அவனை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலேயே சந்தேகப்பட்டு போலீஸ் ஹீரோயினை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதுதான் கதையே. இந்த படத்தை முழுசா உட்கார்ந்து பாருங்க. படம் பார்த்து முடிக்கும் போது தக்காளி இதுதான்டா தாறுமாறான படம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா ஒரு டபுள் சைடு ரிவர்சபிள்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு பிளாக் இன்னொரு சைடு பிரவுன், இல்ல ஒரு சைடு பிளாக் இன்னொரு பக்கம் டேன், அந்த மாதிரி இருக்கும். ஒரே பெல்ட் தான் ரெண்டு பக்கமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெல்ட்டை 777க்கு வித்துக்கிட்டு இருக்கேன். இப்போ புதுசா ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். அதே 777 தான், ஆனா உங்களுக்கு இந்த வாலெட்டோட சேர்த்து 999க்கு மட்டும் கிடைக்க போகுது. ரொம்பவே கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. 999க்கு டபுள் சைட் பெல்ட் அண்ட் வாலெட் காம்போ உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு குஷி. இவங்க வந்துட்டு டே இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி இந்த யூடியூபர்ஸ்லாம் லைவ் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த நாள் முழுக்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த நாள் முழுக்க அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் ஆச்சோ எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்துட்டு யூடியூபர் மட்டும் கிடையாது, படத்துல நடிக்கவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காளாம். இந்த பொண்ணுக்கு ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா. ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல ஒன்னா தான் ஸ்டே பண்ணிருக்காங்க. இவ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் வாழ்க்கையில என்ன விஷயமானாலும் என் கூட சப்போர்ட்டாவே இருப்பா. இன்னைக்கு நான் ஒரு ஆடிஷனுக்கு போனேன். அந்த ஆடிஷன்ல ஏன் என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னே தெரியல. அப்ப கூட இவ எனக்கு மோட்டிவேஷனா பேசிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ரைட்டரு அண்ட் ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காளாம். அதை பத்திலாம் சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையில ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணும்போது, இங்க பாரு குஷி வேணாம், என்னுடைய பர்சனல் விஷயங்களை பத்தி நீ வீடியோல சொல்லாத அப்படின்னும் போது, சரி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடுறா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டு அவளுடைய வீடியோவை அவளே போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, எவ்வளவு கமெண்ட் வந்திருக்கு, எவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்டை பார்க்க வராங்க. நான் இன்னைக்கு ஆடிஷன் போனேன் இல்லையா, அந்த ஆடிஷன்ல முக்கியமான நபர் வேற யாரும் கிடையாது, உன் ஃப்ரெண்டோடைய அப்பா தான். உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அப்பா கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லு அப்படின்னும் போது, என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்ல ஏதோ பிரச்சனையா அதை பத்தி புலம்பிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, வெளியே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா வெளியே போலாம், பீச்சுக்கு போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, வரமாட்டேன் வேலை இருக்கு அப்படின்றா. இங்க பாரு மச்சி, உனக்கு எப்பயுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும், என் கூட வா, நம்ம ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு திரும்பி வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம், நான் கூட உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி பீச்சுக்கு கூட்டு போறாங்க. பீச்சுக்கு போனாலும் இவங்க எதுவுமே பெருசா பேசாம ஒரு பக்கம் போயிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரா. இந்தமா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது வேணாம் அப்படின்னு சொல்றா. என்ன நீ உங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா என் கூடவே இருந்தாரு, நான் பிறந்ததுல இருந்து என் கூடவே இருந்தாரு, திடீர்னு இல்லாம போயிட்டாரு அப்படின்னும் போது அதை தாங்கிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது அந்த டைம்ல இந்த பொண்ணு கன்சோல் பண்றா. இங்க பாரு, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும், உன்னுடைய அம்மா தம்பியை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னும் போது, ஆமா நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், இப்போ என்னுடைய அம்மா தம்பிக்கு என்னை விட்டா வேற யாருமே கிடையாது, அம்மாவையும் பாத்துக்கணும் தம்பியும் படிக்க வைக்கணும், நான் பாத்துப்பேன் கண்டிப்பா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் போனே கொண்டு வரல, உன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எதுக்கு என் போனை கேட்கிற, இப்போ எது போனு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, நீ தானே ரெக்கமெண்ட் பண்ண சொன்ன, நான் கண்டிப்பா பண்றேன் போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து ரோஹித்னு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் மும்பைக்கு புதுசா வந்திருக்கானா. இங்க ரவி ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி புதுசா வர எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுக்குறாங்களாமே. அந்த கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில போயிட்டு விசாரிக்கும் போது அவங்களும் அட்ரஸ் சொல்றாங்க. இந்த பையன் நேரா போயிட்டு ரவி ஏஜென்சில ரவியவே மீட் பண்றான். மீட் பண்ணி, நான் இந்த மாதிரி மும்பைக்கு புதுசா வந்திருக்கேன், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு கம்பெனிக்குள்ளேயே உட்காந்துட்டு வேலை பார்க்கணும், வெளியெல்லாம் போக முடியாது, கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா வாங்கி தரேன், ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்றான். சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ இப்போ கிளம்பு, ஈவினிங் வா, ஈவினிங் வந்து என்ன மீட் பண்ணும்போது எல்லாமே சொல்றேன் அப்படின்னு இந்த பையனும் இங்க இருந்து கிளம்புறான். இப்போ
அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பீச்சுக்கு போயிட்டு சன்செட்டை ஆடியன்ஸ்க்கு காமிக்கலாம், லைவா காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா கிளீன் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு அப்படியே உட்காடுறாங்க. அப்படி உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது எல்லாமே கிளீன் பண்ணிட்டாங்க. அங்க குப்பை மாதிரி என்னமோ இருக்கு, பேக்ரவுண்ட் ஒழுங்கா தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைவ்லயே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பீச்சையே லைட்டா கிளீன் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு உட்கார்ந்தா அங்க ஒரு பேப்பர் பேக பாக்குறாங்க. யாரோ பேக மறந்து விட்டாங்க போல, இது யார்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த பேக் யாருது அப்படின்னு தெரியல. சரி ஓகே, விட்டு போனவங்க கண்டிப்பா வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கா. ஆனா யாருமே வந்து பேக கொண்டு போக மாட்டாங்க. அந்த பேக்ல வந்துட்டு ஏதோ துணிமணி சில விஷயங்கள்லாம் இருக்கு போல. நாயெல்லாம் ஓடி வந்து பேக எடுக்க ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு நாயை துரத்தி விட்டு யாருமே வந்து இந்த பேக கொண்டு போக மாட்டாங்க. இந்த பேக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்றாங்க. சில பேர் உள்ளுக்குள்ள பாம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு. பாம்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது பர்ஸ், போனு, அதுக்கப்புறம் சில துணிமணிலாம் இருக்கு. இவங்க வந்துட்டு போன் ஆன் பண்ண ட்ரை பண்றாங்க. போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பர்ஸுக்குள்ள ஒரு சின்ன பில்லு மாதிரி இருக்கு. அந்த பில்லுல ரோஹித் சவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவனுடைய பர்ஸ் பேக் தான் போல. அந்த பையன் துணியை லாண்டரிக்கு போட்டு வாங்கிட்டு போகும்போது பீச்சுக்கு வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டான் போல. இதை சேஃபா பக்கத்துல இருக்க செக்யூரிட்டி கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு கொடுத்து யாராவது கேட்டு வந்தாங்கன்னா பத்திரமா கொடுத்துருங்க அப்படின்னும் போது அந்த ஆளு மதிக்கவே மாட்டான். எல்லாமே லைவ்ல வேற ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த பேகை வேற தூக்கி போடும்போது என்ன பொசுக்குன்னு தூக்கி போட்ட, உள்ளுக்குள்ள போனு பர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னும் போது ஏமா அது அங்கேயே கிடக்கட்டும், யாராவது தேடி வந்தாங்கன்னா கொடுக்குறேன், நீ கிளம்பு அப்படின்னும் போது இல்ல நானே தேடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக வாங்கிட்டு, என்ன மக்களே இந்த ரோஹித் சவான் யாருன்னு நம்மளே தேடி போலாமா, தேடி கொண்டு போயிட்டு இந்த பேக கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் போட ஆரம்பிக்கிறாங்க. மக்களே சொல்லிட்டீங்க, மக்கள் தீர்ப்பு தான் மகேஷின் தீர்ப்பு அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் போட்டு இந்த பொண்ணு கிளம்பி முதல்ல அந்த லாண்ட்ரி ஷாப்க்கு போறா. அங்க போயிட்டு விசாரிக்கும் போது ஆமாமா ரோஹித்னு ஒரு பையன் அடிக்கடிக்க துணியை வந்துட்டு லாண்டரிக்கு போட வருவான், இன்னைக்கு கூட வந்துட்டு போனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி பேக மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, நான் கொண்டு போயிட்டு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னும் போது அப்படின்னா இங்க போட்டு போங்க, அந்த ஆளு வந்தாருன்னா நானே கொடுக்குறேன் அப்படின்னும் போது இல்ல நான் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஆடியன்ஸுக்கு நான் ரோஹித்தை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், சோ வந்துட்டு லைவ்லயே கொண்டு போயிட்டு கொடுக்க போறேன், வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்க ஒரு குட்டி பொண்ணு இருப்பா, இவ என்னுடைய பொண்ணு தான், இவளுக்கு வந்துட்டு அந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியும், இந்த பொண்ணு கூட்டிட்டு போவா அப்படின்னும் போது குட்டி பொண்ணு கூட்டு போறா. இவங்களும் பின்னாடியே போறாங்க. நேரா ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த வீடான்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்ல கதவு தட்டுறாங்க. ஆனா யாருமே வந்து கதவையே திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவு லாக்லயே கிடையாது, திறந்துதான் இருக்கு. நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ளுக்குள்ள போனா இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு தடுக்கி கீழே விழுகிறா. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த ரோஹித் அங்க இறந்து கிடக்குறான், அவனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்க போல. இந்த டெட் பாடியை பார்த்துட்டு இந்த பொண்ணு பேனு கத்த. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ரோஹித் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரனுக்கு தொண்டன் மாதிரி இருக்கான். அந்த கட்சிக்காரன் ஏதோ ஒரு பாட்டுலாம் வச்சு பார்ட்டிலாம் கொண்டாடுறாங்க. பார்ட்டி முடிய அந்த கேங்ல ஒருத்தர் நாளைக்கு சாவ போற மாதிரி கிடக்குறாரு. அவருக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கும் போது வேணாம்ப்பா எனக்கு லிவர் ப்ராப்ளம்லாம் இருக்கு, இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கேன், வேணாம் அப்படின்னு கட்டாயப்படுத்தி குடிக்க வைக்கிறான். இந்த விஷயத்த இந்த கட்சியுடைய தலைவர், இந்த ஏரியா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த ஆளு கூப்பிட்டு டே என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, இந்த டைம்ல சரக்கு ஊத்தி கொடுத்த அப்படின்னா அவ்வளவுதான் அவன் செத்தே போயிடுவான் அப்படின்னு போது செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படி சொல்ற, அங்க பாரு பொண்டாட்டி புள்ளையெல்லாம் நிக்கிறாங்க, இந்த ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னும் போது ஓ அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி கிட்ட போயிட்டு சரக்கு பாட்டில கொடுத்துட்டு வர, என்ன காரியம்டா பண்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ பண்றது எதுவுமே சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டும் போது இங்க பாருங்க இந்த ஆளுக்கு வந்துட்டு குடிச்சு லிவர் கெட்டு போச்சு, இன்னும் மிஞ்சி போனா 1 வருஷம் இல்ல 6 மாசம் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே சொல்லிட்டாங்க. இவன் நல்லா இருந்த வரைக்கும் பொண்டாட்டி அடிச்சு பொண்டாட்டி வேலைக்கு போனாலும் அந்த காசை வாங்கிட்டு போறது, அவங்க வீட்டுல போட்ட நகையை வாங்கி போய் குடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொடுமையும் படுத்திட்டான். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உன் புருஷன் எப்படியும் இறந்து போயிடுவான், உன் புருஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா இப்பயே இன்சூரன்ஸ் போடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆளு சீக்கிரமா இறந்து போனா அப்படின்னா அவங்களுக்கும் காசு கிடைக்கும். அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா சரக்க ஊத்தி கொடுத்து புருஷனை கொலை பண்ணதான் பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது டேய் தம்பி நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது, காசுக்காக
தாத்தாவை கொலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது, அரசியல்வாதிகள்லாம் அரசியலுக்காக என்னென்னமோ பண்றாங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படின்னும் போது அவருக்கு காண்டாயிடுச்சு. என்ன பத்தியே பேசுறியா, என்னையே குத்தி காமிக்கிறியா, இதுக்கப்புறம் என் கண்ணுக்கு முன்னாடியே வராத, நான் அது பண்ண போறேன், சம்பாதிக்க போறேன், அது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா செருப்பை பிச்சு வாயிலே அடிப்பேன், ஒழுங்கா ஓடி போயிடு அப்படின்னும் போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டான். இந்த எல்லா விஷயத்தையும் அந்த அரசியல்வாதியுடைய டிரைவரும் பாத்துக்கிட்டு இருப்பான். மக்களே, இந்த டிரைவரை தாடிக்காரன் வச்சுக்கலாம். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த தாடிக்காரன் மறுநாளையே போயிட்டு அந்த ரோஹித்தை மீட் பண்றான். என்ன விஷயம், தாதா சாப் அமுச்சு விட்டாரா, தலைவர் ஏதாவது சொல்லி விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதெல்லாம் கிடையாது, நான் தான் சும்மா பேசலான்னு வந்தேன், வா போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, இவனுக்கு ஒரு தாத்தா இருக்காராம். தாத்தா உடம்புக்கு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நீ எப்படி இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அதே போல எனக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேய் உன் தாத்தாவே நாளைக்கு சாவ போறாரு, அந்த மாதிரி இருக்காரு, இந்த டைம்ல என்னால எப்படி உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆக்சுவலா இந்த தாத்தா பேர்ல இன்சூரன்ஸ் இருக்கா மக்களே, ஆனா ஒரு வயசாயிட்டு உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு அப்படின்னா கிளைம் பண்ண முடியாது, நீ தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற இல்லையா, எனக்கும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதே மாதிரி பண்ணு அப்படின்னு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாளே பார்த்தா தாத்தா இறந்து போறாரு. தாத்தா இறந்து போனோடனே சொந்த பந்தம்லாம் பார்க்க வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. தாத்தா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரும்போது, தாத்தாக்கு பிபி லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, மயக்கமாயிட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க, அவரே குணமாயிடுவாரு, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னும் போது, இல்லையே தாத்தாவை பார்த்தா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது, நீ முதல்ல டாக்டருக்கு சொல்லு அப்படின்னும் போது, டாக்டருக்குலாம் சொல்லலாம், நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எல்லா பொதுமக்களையும் எல்லா சொந்தக்காரங்களையும் சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பி கதவை லாக் பண்ணிட்டான். அந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ரோஹித்க்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, யாரையும் தாத்தாவை பார்க்க விடாத, தாத்தா வந்துட்டு தூங்குறாரு, மயக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி சமாளி, நான் வந்து மத்த விஷயம்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஹித் கிளம்பி வீட்டுக்கு வந்து இறந்து போன டெட் பாடியை தூக்கி ஆட்டோக்குள்ள போட்டுட்டு நாங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அப்படின்ற பேர்ல கிளம்புறாங்க. போற வழியில வேணுத்துக்குனே ஆட்டோவை ஆக்சிடென்ட் ஆக வைக்கிறாங்க மக்களே. இப்போ தாத்தா வந்துட்டு தானா இறந்து போல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி மத்த எல்லாரையும் நம்ப வச்சு அண்ட் எல்லாமே உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இந்த ரோஹித்துக்கும் சரி டிரைவருக்கும் சரி கை காலெல்லாம் அடிபட்டிருக்கும். இப்போ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க, எல்லாத்துக்கும் இந்த ரோஹித் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன எல்லாமே சொல்லிட்டு இருக்கான், நீ வந்துட்டு அவன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நானும் அவனும் தான் தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், போற வழியில தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, அதான் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இவரும் எல்லாமே நம்பி எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த அரசியல்வாதி வீட்டுக்கு வராரு. உன்னுடைய தாத்தா இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கும் போது, இவனுங்க ஏதோ ஃப்ராட் பண்றானுங்க, இந்த கிழவன் தானா இறந்து போன மாதிரி தான் தெரியுது, இவங்க ஏதோ ஃப்ராட் பண்ணி காசை பறிக்க பாக்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, தம்பி உங்களுக்கு எல்லாமே தெரியுது, நீங்க எப்படி, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் போய் சொல்றான். அந்த டைம்ல அரசியல்வாதி, இப்போ இந்த பயவுள்ள சும்மா தான் இருக்கான், ஆனா இதுக்கு முன்னாடி 4 வருஷம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னும் போது, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஏஜென்ட் சந்தேகமா பாக்குறாரு, அந்த ஆளு தானா ஆக்சிடென்ட் ஆயிட்டு இறந்து போனாரா இல்ல அப்படின்னா நேச்சுரல் டெத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் தான் செக்கே கொடுக்க முடியும் அப்படின்னும் போது, சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்னும் போது, இல்ல நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதி கூட்டு போக பாக்குறான். அதெல்லாம் பரவாயில்ல சார், என் வேலையை நானே பாத்துக்கிறேன், உங்களுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்ப பார்க்கும்போது, இல்ல கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி காருக்குள்ள உட்கார வச்சுட்டு, டேய் தம்பிங்களா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இதுல அவன் பங்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரங்கிட்ட கேட்க, 8 லட்சம் அப்படின்னும் போது, நேரா போறீங்க காசை வாங்கிட்டு வரீங்க, அந்த காசை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்கல அப்படின்னா நீங்க ஃப்ராட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன், ஒழுங்கு மரியாதையா காசை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுன்னு கிளம்பி போக, 2 பேருக்கும் சரியான கடுப்பு, நம்ம கஷ்டப்பட்டு பிளான போட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை ஆட்டைய போல பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ல இருக்காங்க. முதல்ல நேரா போறாங்க, செக்க வாங்குறாங்க, நம்ம நேரா கொண்டு போயிட்டு அந்த அரசியல்வாதி கையில இந்த செக்க கொடுத்துடலாம், இல்லனா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாடிக்காரன் சொல்லும் போது, இல்ல என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு, ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு முதல்ல செக்க கொடுத்து காசா வாங்குறாங்க. காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது, நம்ம பஸ்ல எல்லாம் போக தேவையில்ல, நம்ம ஏதாவது பிரைவேட் வெஹிக்கிள்ல போலாம், நான் வந்துட்டு ஒரு கேப் புக் பண்ணிருக்கேன், நீ போயிட்டு அந்த கேப்ல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுற கேப்லயே இந்த ரோஹித் என்ன பண்றான் அப்படின்னா அவனுக்கே தெரியாம வேற ஒரு பேக்குள்ள அந்த காசெல்லாம் போட்டுட்டு வெறும் பேக் அவன் கையில கொடுத்துடுறான். மக்களே, நான் போயிட்டு உட்கார்றேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன், பாத்ரூம் வேற அர்ஜென்ட்டா வருது அப்படின்னும் போது இந்த தாடிக்காரன் நேரா போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார, தம்பி யார் பண்ணி காரை ஓட்டி இறங்கு அப்படின்றான். ஏங்க நாங்க தான் காரை புக் பண்ணிருக்கோம், வாங்க போலாம், ஃப்ரெண்டு வந்துட்டு வெளியே பாத்ரூம் போயிருக்கான் அப்படின்னும் போது யாருமே கேப் புக் பண்ணல, ஒழுங்கா இறங்கி போ, மண்டையை வச்சிருவேன் அப்படின்னு. எனது கேபே புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியே போயிட்டு ஃப்ரெண்டு காரனை தேடும் போது அந்த ரோஹித்தை ஆளையே காணும். போன் பண்ணி பார்த்தா போனும் போக மாட்டேங்குது. இந்த எடுவட்ட எருமை எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா பேகை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்துருச்சு. பேகை பார்த்தா உள்ள பணத்தையே காணும், பணத்தை ஆட்டையை போட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டான் போல. இவனுக்கு சரியான விருப்பாகுது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். மக்களே, இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸை மீட் பண்ணி பேசும்போது நீங்க போயிட்டு அங்க வெயிட் பண்ணுங்க, நான் எஸ்ஐ கிட்ட சொல்றேன், அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னும் போது இவங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது வெளியே ஒரே சத்தமா இருக்கு. என்னமா வெளியே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டா அந்த லேடி போலீஸ், அப்படின்னா நீங்க நியூஸை பார்க்கவே இல்லையா, ஒரு பொண்ணு வந்துட்டு டெட் பாடி கூட விளாக் எடுத்திருக்கா அப்படின்னும் போது, என்னது டெட் பாடி கூடவே விளாகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீடியோ போட்டு பார்த்தா, எங்க அந்த பொண்ணு டெட் பாடி கூட விளாக் எடுக்கல, விளாக் எடுத்துக்கிட்டே ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிருக்கா, அங்க டெட் பாடியை பார்த்திருக்கா, இது எல்லாமே லைவா நடந்திருக்கு, நீங்க ஏதாவது பேசாதீங்க அப்படின்னும் போது, மேடம் நீங்க வேற இப்போ வந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் விளாக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு தான் வேணுத்துக்குனே அந்த டெட் பாடியை விளாக் எடுக்க போயிருப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் லாண்ட்ரி கடைக்காரு பொண்ணு, லாண்ட்ரி கடைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் கூட்டு வராங்க. இப்ப அந்த பொண்ணையும் லாண்ட்ரி கடைக்காரையும் விசாரிக்க கூட்டு போறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தீபிகாவும் போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு பேச்சு கொடுக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயினை உள்ளுக்குள்ள விசாரிக்க கூட்டு போயிட்டு திரும்பி கூட்டிட்டு வராங்க. இதுக்கு நடுவுல தீபிகா என்ன வேலைக்கு வந்தாங்களோ அந்த வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கும். ஆனாலும் இந்த பொண்ணு என்ன பண்றா, இந்த பொண்ணை பார்க்கவே அப்பாவியா இருக்காளே, ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ லேடி கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இதை அந்த மாதிரி பண்ணு, அதை இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே மிரட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கும் போது இதை பார்த்த தீபிகா நேரா போயிட்டு, ஏமா இங்க இந்த மாதிரி சைன் போடு, இப்படிதான் போடணும், பார்த்து போடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொலைட்டா பொறுமையா அழகா சொல்லி கொடுக்கும் போது அந்த போலீஸ் லேடி பாக்குறாங்க. இந்த மாதிரி சொன்னா அந்த பொண்ணு பண்ண போறா, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நீ கிளம்பலாம், ஆனா மும்பையை விட்டு வெளியவே போக கூடாது, போற அப்படின்னா கால் பண்ணி சொல்லு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்க்கும்போது தீபிகா நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. இப்போ எங்கம்மா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வெளியே தான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னும் போது அந்த பக்கம் போனா மீடியா பர்சன்லாம் இருப்பாங்க, நீ பின்னாடி பக்கமா போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கமா கூட்டிட்டு போக, உன்னை பிக்கப் பண்ணி கூட்டு போக யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்கும் போது என் ஃப்ரெண்டு ஸ்ருதி வந்திருக்கா அப்படின்னும் போது அவளுக்கு கால் பண்ணி பின்னாடி பக்கமா வர சொல்லு அப்படின்னும் போது இப்போ வந்துட்டு ஹீரோயின் போன் எடுக்கிறாங்க. போனு ஆஃப்ல இருக்கு, இந்த என் போனை யூஸ் பண்ணிக்கோன்னு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்றா. ஃப்ரெண்டுக்காரி வந்த உடனே ஹீரோயின் பயங்கரமா அழுகுறாங்க. அந்த பொண்ணு ஹக் பண்ணி எல்லாமே சரியாயிடும், நீ கவலைப்படாத, வீடியோ எடுத்தது தப்பு கிடையாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நீங்க எப்படி போறீங்க, என்ன வண்டி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்கூட்டி அப்படின்னும் போது, ஸ்கூட்டியை கொண்டு போனீங்க, ஸ்கூட்டில ஏறி போனீங்க அப்படின்னா மீடியா பர்சன் எல்லாரும் பின்னாடியே வருவாங்க, உங்களை வண்டியே ஓட்ட விட மாட்டாங்க, நீ முன்னாடி ஸ்கூட்டில போ, நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க. போற வழியில அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. நீ ஃபுல் டைமா இந்த வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கியா, இல்ல வேற ஏதாவது வேலை பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா இந்த வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதே டைம்ல ஆக்டிங்க்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் சில ஆட்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்றா. இந்த சம்பவத்துல உனக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்குமே, எந்த சம்பவம் நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் லைக் பண்ற கமெண்ட் பண்ற மக்கள் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நமக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது என்னமோ கரெக்ட் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன், இந்த ஊர் உலகமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கும், நீ தப்பு பண்ணல அப்படின்னா உன்னை நான் காப்பாத்துறேன், அண்ட் வந்துட்டு உன்னால எல்லா பிரச்சனையும் தாண்டி வெளியே வர முடியும் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட்டா பேசிக்கிட்டு வீட்டுக்கு போனா, இவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரியும், அந்த வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. போலீஸ்லாம் வீட்டுக்கு வராங்க, மீடியாலாம் வெளியே வந்து நின்னுட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, ஒழுங்கா காலி பண்ணுங்க அப்படின்னும் போது என்னதான் போயிட்டு ஃப்ரெண்டுக்காரி பேசி பார்த்தாலும் அவர் சொன்னது ஒத்துக்கவே மாட்டாரு. தீபிகா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் சொன்னது வீட்டை காலி பண்ண சொல்றாரு, நீங்க போயிட்டு ஏதாவது பேசுறீங்களா, புரிய வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு யாருன்னே எனக்கு தெரியாது, நான் எப்படிமா போயிட்டு பேச முடியும், நான் வேணா ஸ்டே பண்ண ஏதாவது ஏற்பாடு பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி கேட்கும் போது ஒரு பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிருப்பா. இந்த விஷயத்த தீபிகா கிட்ட சொல்லும் போது சரி ஓகே பார்த்து போயிட்டு ஸ்டே பண்ணுங்க, ஏதாவது பிரச்சனை ஹெல்ப் வேணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கால்
கால் பண்ணுங்க அப்படின்னும் போது இவங்களும் அப்படியே கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. தீபிகா ஏதோ ஒரு நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாங்க. ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே போலான்னு பார்க்கும்போது அங்க ஒர்க் பண்ற இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோயினுடைய வீடியோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னமா இவ வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இவ தான் கண்டென்ட், இவருடைய பழைய கான்ட்ரவர்சி எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா கோர்த்து ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா வியூஸ் பிச்சுக்கும், டீம் லீடர் அதான் பண்ண சொன்னாரு அப்படின்னும் போது இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணா, தெரியாம ஒரு வீட்டுக்குள்ள போனா அதுக்குன்ட்டு இந்த பொண்ணை கொலகாரி அப்படின்லாம் முடிவு பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் விக்டிம் அப்படின்னும் போது அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, டீம் லீட் தான் பண்ண சொன்னாங்க, இந்த பொண்ணை முடிச்சு விடுறது தான் எனக்கு இன்னைக்கான முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோயின் புதுசா ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோல நான் இப்போ வந்துட்டு லாட்ஜில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், போலீஸும் நீங்களும் சொன்ன பேச்சை நான் கேட்டுக்கணும், ஆக்சுவலா யாருனே தெரியாத உங்க வீட்டுக்குள்ள நான் போனது தப்பு தான், அதுவும் கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா லைவ்ல உள்ளுக்குள்ள போனது நான் பண்ண பெரிய தப்பு, அதனால தான் இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் அனுபவிக்கிறது பத்தாம எனக்கு ஹெல்ப் பண்ண கூட வந்து அந்த குட்டி பொண்ணு மாட்டிக்கிட்டு அவங்க அப்பாவும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ என் வாழ்க்கையவே தலைகீழா மாத்திருச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீடியோ போடுவேனா போட மாட்டேனா அப்படின்லாம் தெரியல. ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்ன பொண்ணு வந்துட்டு கைவிட்டா, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. இப்போ அனாதைகள் மாதிரி நாங்க லாட்ஜில் வந்து தங்கியிருக்கோம். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ருதி மட்டும் இல்லை அப்படின்னா நான் உடஞ்சு போயிருப்பேன், எனக்கு ஹெல்ப் பண்ண வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நீங்க வந்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீடியோ முடிச்சுட்டு போறா. மக்களே இதை பார்த்த தீபிகா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இப்போ எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லாட்ஜில் அப்படின்றாங்க. நீ தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு லாட்ஜில் ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஃப்ரெண்டு எல்லாமே ஓகேன்னு தான் சொன்னா, ஆனா அப்பா அம்மா ஸ்டே பண்ண ஒத்துக்கலையா, பயங்கரமா திட்டுறாங்க, எங்களை வந்துட்டு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் வேற வழியே இல்லாம இங்க வந்து தங்கியிருக்கோம் அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் ஒரு NGO வீட்டுடைய அட்ரஸ் கொடுக்குறேன், நீ அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோ, இப்போ அந்த வீடு காலியா இருக்கு அப்படின்னும் போது ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஸ்டே பண்றாங்க. தீபிகாவும் வந்து மீட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு செமையான தலைவலியில உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது உன்னுடைய ஃபீலிங் எல்லாமே எனக்கு புரியுது, இப்போ வந்துட்டு நீ அந்த வீடியோவை லைவா போட்ட, இத பொதுமக்களும் போலீஸும் பார்த்துட்டாங்க, பொதுமக்களுடைய பிரஷர்னால மட்டும்தான் உன்னை வந்துட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வச்சு போலீஸ் விசாரிக்கிறாங்க, இது இல்லாம இறந்து போன பையன் யாரு, அந்த பையனுக்கு எப்படி ஆச்சு, அந்த பையனை யாரு கொலை பண்ணா, மேபி வேற யாராவது கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் விசாரிச்சாங்க அப்படின்னா உன்னை வந்துட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து விக்டிம் லிஸ்ட்ல மாத்தி விட்டுருவாங்க. நீ கவலையே படாத, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இந்த கேஸை விசாரிக்க சொல்றேன், அந்த ரோஹித் யாரு, மும்பைக்கு எப்படி வந்தான், அவனுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிக்க சொல்றேன், இந்த விசாரணையில முடிவு கிடைக்கும் போது உனக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வருண் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் காமிக்கிறாங்க. இவர்கிட்ட சொல்லி தான் தீபிகா இந்த கேஸை விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. இவரு நேரா கிளம்பி அந்த டீ கடைக்கே போறாரு. அங்க போயிட்டு ரோஹித்தை பத்தி விசாரிக்கும் போது அந்த பையன் ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனிக்கு தான் வேலை கேட்டு போனா, அதுக்கப்புறம் யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, நியூஸ்ல தான் பார்த்தேன், அதுவும் அந்த லைவ்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, வேற என்ன விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. வேற ஒண்ணுமே தெரியல, நீங்க என்ன போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் கேட்டேன், நான் போலீஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் ரவி நோட் பண்ணிட்டே இருக்கான். மக்களே இவன் என்ன ரோஹித்தை பத்தி விசாரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரவி நோட் பண்ணிட்டு இருக்கான். ரவி யாரு அப்படின்னா அந்த வேலை வாங்கி கொடுக்குற கம்பெனியோடைய முதலாளி, இவனை தான் ஸ்டார்டிங்ல ரோஹித் போயிட்டு மீட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மக்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டர் எங்கெல்லாம் போறாரோ பின்னாடியே இவனும் வரான். வருண் போயிட்டு அந்த அபார்ட்மெண்டோடைய செக்யூரிட்டியை மீட் பண்ணி உனக்கு வந்துட்டு ரோஹித்தை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் இன்னைதான் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே பழைய செக்யூரிட்டியோடைய நம்பர் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்ப, இப்பயும் ரவி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த இன்வெஸ்டிகேட்டரை பின்னாடியே அவனும் இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர, இந்த விஷயத்த அந்த இன்வெஸ்டிகேட்டர் நல்லாவே நோட் பண்ணிட்டாரு. ஒரு பக்கமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இவன் பின்னாடியே வந்துட்டு எங்க இந்த பக்கம் வந்த காண்டாமிருகத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் வந்து தொக்கா பிடிச்சிட்டாரு. என்னங்க தம்பி என்னையே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு ஆளை கூண்டு வந்திருப்பாரு. ரெண்டு பேருமே சேர்ந்து தொக்கா தூக்கிட்டு போயிட்டு ஒரு காஃபி ஷாப்ல உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர, உனக்கு ரோஹித்தை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதையெல்லாம் விசாரிக்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு ஐடி கார்டை காமிக்கிறாரு. நான் ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரு, அந்த பொண்ணுக்காக நம்ம ஹீரோயின்காக விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஹீரோயினுக்கு யாரு ஹெல்ப் பண்றான்னு கேட்க அந்த NGO
NGO அப்படின்னு சொல்ல, NGOனா என்னையே இங்கேயே வச்சு விசாரிக்கிறீங்க, என்னால எதையும் நம்ப முடியாது, வேணும் அப்படின்னா நான் NGOக்கு வரேன், அங்கேயே கூட்டிட்டு போங்க அப்படின்னு போது சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போறாங்க. அங்க தீபிகா நம்ம ஹீரோயின் 2 பேரும் வராங்க. தம்பி உனக்கும் அந்த ரோஹிக்கும் என்ன கனெக்ஷன்? நீ வந்துட்டு வேலை வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்க, அந்த கம்பெனில இவன் வேலை கேட்டு வந்தானா இல்ல வேற ஏதாவது ஆச்சான்னு கேட்கும் போது, ஆமா ஆரம்பத்துல ரோஹித் வந்துட்டு என் கம்பெனிக்கு தான் வந்து வேலை கேட்டான், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னும் போது என்ன மாதிரியான வேலை, எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 50,000 ரூபாய் வரும், சின்ன சின்ன கம்ப்யூட்டர் ஒர்க்கு, டேட்டா என்ட்ரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றாரு. 50,000 ரூபாய் தான் வருமானம் வரும் அப்படின்னா அவன் தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுடைய வாடகை மட்டும் 80,000, ஐபோனு, பயங்கர ஹை கிளாஸான காரு, பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். 50,000 ரூபாய் வச்சு எப்படி அவ்வளோ ஆடம்பரமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா மேடம் அவன் வந்துட்டு போய் சொல்லிட்டான், ஆக்சுவலா ஊர்ல இருந்து ஓடி வரும்போது ஃப்ரெண்டை ஏமாத்தி 20 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரன் நேரா என் கம்பெனிக்கே வந்து திருடனுக்கு வேலை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா சண்டை போட்டு போனா, அவனால என் கம்பெனிக்கே அவமானம் தான், அந்த 20 லட்சத்தை வச்சுதான் எல்லாமே செலவு பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, என்னப்பா தம்பி என்ன பார்க்க உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, அந்த 20 லட்சம் கொண்டு வந்தான் அப்படின்னே வச்சுக்கோயேன், கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவன் மும்பைல ஸ்டே பண்ணிருக்கான், மும்பைல வாழணும் அவ்வளவு ஆடம்பரமா வாழணும் அப்படின்னா 2-3 மாசத்திலேயே அவன் அந்த காசு எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பான். மிச்ச பணம்லாம் எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த ரோஹித் இருக்கான் பாத்தீங்களா, இவன் இந்த கம்பெனில எங்கேயாச்சும் வேலைக்கு சேரணும் அப்படின்னா அதுக்கு சில டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க. அந்த டாக்குமெண்ட் இல்லாமலே அடிக்கடிக்க வந்து வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அப்படியே ஒரு நாள் டீ கடைல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது, இங்க பாரு தம்பி டாக்குமெண்ட்லாம் இல்லாம வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதை முதல்ல ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது, சரி உனக்கு என்னதான் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா தான் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். தம்பி இன்சூரன்ஸ் வேலைலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாருமே இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னும் போது டீ கடைக்காரு, நானே 20 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்றாரு. இப்பெல்லாம் 20 லட்சம்லாம் ரொம்ப வேஸ்ட், 30 லட்சம் தான் பெஸ்ட் அப்படின்றான். எனக்கு முன்னாடியே அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி பேசிக்கே இருக்கும் போது தான் அங்க பிபின் வருவான். வந்தவன் டீயை குடிச்சிட்டு காசு கொடுக்கும் போது சில்லறை இல்ல அப்படின்னு, ஜிபே இருக்கான்னு கேட்கும் போது அதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் சொல்றாரு. அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு கேட்க 500 ரூபாய் கொடுக்குறான், 300 ரூபாய் தான் திரும்பி கொடுக்குறாரு. சரி ஓகே நீ என்ன பண்ணு, ரவி சாரோடைய டீக்கும் இதுலயே காசு எடுத்துக்கோ அப்படின்னும் போது, என்ன பிபின்னு பயங்கரமா காசு வச்சிருக்க போல, டீ கடையில நிறையவே கடன் வச்சிருக்கேன், மொத்தமா அழைச்சிட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னும் போது அவன் சிரிக்கிறான். இவரும் கலாய்க்கிறாரு. அவன் அப்படியே கிளம்பிடுறான். யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்டார்டிங்ல உன்ன மாதிரி அவனும் என்கிட்ட வேலை கேட்டு வந்தான், அதுக்கப்புறம் தான் ஒரு கால் சென்டர்ல வேலைக்கு சேர்த்து விட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா நான் தனியாவே பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி எல்லாம் சொல்லுங்க, கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டையை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவனா ஒரு கால் சென்டர் நடத்தி பயங்கரமா பணத்தெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான், லட்சமா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அவ்வளவுதான் ரோஹித்துக்கு அப்படியே தலைக்கு மேல தண்ணியை ஊத்துன மாதிரி சிலிச்சிலு இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேலையை தான் நானும் தேடிட்டு இருக்கேன், எப்படியாச்சும் பேசி அந்த கம்பெனில என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னும் போது, அவன் என்னையே கண்டுக்கல, உன்னை எப்படி சேர்த்துப்பான், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதையா பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வெளியே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது, வேற ஒரு கம்பெனிக்குள்ள இருந்து யாரோ 4-5 பேர் வெளியே ஓடி வராங்க. போலீஸ்லாம் டீமா உள்ளுக்குள்ள போயிட்டு எல்லாரையும் கைது பண்ணி கூட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்னா, அந்த பிபின் அப்படின்றவன் கால் சென்டர் வச்சு நடத்தி ஆட்டையை போட்டுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அது கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் கைது பண்ண வந்திருக்காங்க போல. அந்த டைம்னு பார்த்து செவுரு எகிரி குதிச்சு அந்த பிபின் வெளியே ஓடி வரான். அப்போ கால்ல சமயம் அடிபட்டு கீழே விழுகும் போது, வாங்க சார் போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா ரவி வரமாட்டேன் அப்படின்றாரு. இவன் மட்டும் போயிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காப்பாத்த ட்ரை பண்றாரு. ரவி கிட்ட போயிட்டு இவனை காப்பாத்தி கூட்டிட்டு போலாம் அப்படின்னும் போது, என்னாலாம் வர முடியாது, அவன் சரியான ஃப்ராடு பைய, எனக்கு குடும்பம் குட்டிலாம் இருக்கு, நான் ஜெயிலுக்கு போக விரும்பல அப்படின்னும் போது, அப்படின்னா போங்க நானே அவனை காப்பாத்துறேன், நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹெல்ப் பண்ணி வெளியே கூட்டு போறான். இந்த ரோஹித் தான் வந்துட்டு பிபினியை காப்பாத்தி கூட்டு போயிருப்பான் மக்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்துட்டு ஏதோ கம்பெனி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலாம் ஆரம்பிச்சு பயங்கரமா ஓஹோன்னு வளர்ந்தானுங்க. ஒரு நாளைக்கே லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, ஐபோனு ஐபேடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஃபையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு காசு எங்கிருந்து வருது, எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே தெரியாது. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு மேடம் அப்படின்னும் போது, அப்படி என்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கும் இவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவனுங்க
இவங்க செமையா பணம் சம்பாதிக்கிறாங்க, பார்ட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து குடிக்கும் போது ரவியும் கூப்பிட்டுருப்பாங்க. இவரும் போயிட்டு குடிச்சிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பிபின் போதைய போட்டு மனசுக்குள்ள இருக்க எல்லா வன்மத்தையும் எல்லா கடுப்பையும் கொட்ட ஆரம்பிக்கிறான். இவன் பயங்கரமா என்ன வேலை வாங்கிட்டு பணம் எல்லாத்தையும் நிறையவே அவன் ஆட்டையை போட்டுக்கிறான், எனக்கு கொஞ்சமா கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சண்டை வர ரோஹித் பாட்டில தூக்கி மண்டையில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எல்லாரும் தடுக்கிறாங்க. இந்த பிபினை ரவி மட்டும் வெளியே கூட்டின்னு வராரு. கூட்டின்னு வந்துட்டு உனக்கும் அவனுக்கும் அப்படி என்னடா பிரச்சனை, நீயும் அவனும் சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிங்க, உன்னுடைய கம்பெனிக்காக தானே உழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நீங்க வேற ஏனா அவன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன பெரிய ஆளாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே என்னை யூஸ் பண்ணிக்கிறான், என் கூட சேர்ந்துட்டு அவன் தான் நிறையவே சம்பாதிக்கிறான், எனக்கு வந்துட்டு கொஞ்சமா தான் காசு கொடுக்குறான் அப்படின்னும் போது டே என்னடா சொல்ற, அன்னைக்கு கூட போலீஸ் கிட்ட இருந்து அவன் தான் உன்னை காப்பாத்தினா, நானே கண்ணால பார்த்தேன் அப்படின்னும் போது அது எல்லாமே நடிப்பு தான், என் கூட கூட்டு சேரணும் அப்படின்னா என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் நடிச்சு என் கூட கூட்டு சேர்ந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது சரி சரி எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க, சும்மா அண்ணன் கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அவனும் போதையில உளர ஆரம்பிக்கிறான். இப்போ 30 லட்சத்துக்கு மேல யாராவது இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த 30 லட்சம் பணம் கொடுக்க நிறையவே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குமா மக்களே, அதுவே 30 லட்சத்துக்கும் கம்மியா யாராவது இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, அவங்க இறந்து போயிட்டு கிளைம் பண்ண போறாங்க அப்படின்னா அதுல பெரிய ப்ராசஸ்லாம் இருக்காது, ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். அந்த 30 லட்சத்துக்கும் கம்மியா யாரெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க பேர்ல டெத் சர்டிபிகேட், ஃபேக்கான ஐடிலாம் கிரியேட் பண்ணி இவனுங்க போயிட்டு பணத்தை ஆட்டிய போட்டு கொண்டு வந்துருவாங்களாம். அந்த மாதிரி தான் எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது அப்படின்னா உண்மையிலேயே இன்சூரன்ஸ் போட்டவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிளைம் பண்ண பாக்குறாங்க அப்படின்னா அப்போ வசமா மாட்டிப்பீங்க, அப்போ என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட், அந்த மாதிரி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தாலே நாங்க முன்னாடியே போயிட்டு அவங்க எவ்வளவு இன்சூரன்ஸ் போட்டாங்களோ அதை விட அதிகமாவே பணம் கொடுப்போம், பணத்தை வாங்கினவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க, நாங்க அதுக்குள்ள அதாவது அந்த கம்பெனி நாங்க ஃப்ராடுத்தனம் பண்றோம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இத கேட்ட இந்த மனுஷனுக்கு தலையே சுத்தி போச்சான். அட பாவீங்களா, ஏதோ சின்ன சின்னதா பண்றானுங்கன்னு பார்த்தா இன்சூரன்ஸ் கம்பெனியவே ஏமாத்திட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்றதே கிடையாது, கால் பண்ணா எடுக்கிறது கூட கிடையாது. இப்போ அந்த ரோஹித் எப்படி இறந்து போனா அப்படின்னு கூட தெரியல, நான் குடும்பம் குட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்ன இந்த கேஸ்ல மாட்டி விடாதீங்க அப்படின்னும் போது சரி அவங்க ரெண்டு பேருடைய நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். போட்டோ இருக்கான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல அந்த டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவரு அவனுங்க கண்டிப்பா வந்துட்டு போயிருப்பாங்க, வந்துட்டு போகும்போது கேமரால எல்லாமே ரெக்கார்டா இருக்கும், அந்த ஃபுட்டேஜ்ல வீடியோ போட்டோலாம் இருக்குமே அப்படின்னும் போது கண்டிப்பா இருக்கும், நீங்க வேணா வந்து எடுத்துக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த டிடெக்டிவ் கம்பெனிக்கு போயிட்டு கேமரா ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி நம்ம தீபிகாக்கு அமுச்சு விடும் போது தீபிகா வந்துட்டு அந்த ஃபுட்டேஜை ஹீரோயின் கிட்ட காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ரோஹித் தாடிக்காரன் கிட்ட இருந்து 20 லட்சத்தை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தான் பாத்தீங்களா, தாடிக்காரன் தான் கம்பெனிக்கு வந்து சண்டை போட்டு போயிருக்கான். அந்த வீடியோவை ஹீரோயின் கிட்ட காமிக்கும் போது இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அன்னைக்கு லைவ் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த லைவ போட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு அபார்ட்மெண்ட் கிட்ட போகும்போது இவன் அந்த பக்கமா வந்திருக்கான். சோ ஹீரோயின் போறதுக்கு முன்னாடியே இவன் போயிட்டு அந்த ரோஹித்தை கொலை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்ற முடிவுக்கு இவங்க எல்லாருமே வராங்க. நேரா தீபிகா போயிட்டு போலீஸை மீட் பண்ணி போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பிஎம் வந்துட்டு நம்ம ஊருக்கு வர போறாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையில நாங்க எல்லாருமே இறங்கிருக்கோம், இந்த டைம்ல மத்த எந்த கேஸையும் பார்க்க முடியாது, இதான் ஆர்டர் அப்படின்னு. உடனே தீபிகாக்கு சரியான காண்டு, ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க, பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும்தான் போலீஸ் வேலை செய்வீங்களா, பொதுமக்களுக்கு கிடையாதா, அந்த பொண்ணு வந்துட்டு இன்னைக்கோ நாளைக்கோ எப்போ வந்து போலீஸ் நம்மள கைது பண்ணுவாங்க, நம்ம எப்போ ஜெயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்கர சோகத்துல இருக்கா, அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எவரும் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா ஆஃப் த ரெக்கார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாடிக்காரன் யாரு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போன் நம்பர்லாம் வச்சு ட்ராக் பண்ணிடுறாங்க. நேரா போயிட்டு கைதும் பண்றாங்க. அவனை பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. நீ எதுக்குள்ள அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கொலையெல்லாம் பண்ணல, அந்த பயபுள்ள 20 லட்சம் பணத்தை ஆட்டையை போட்டு ஓடி வந்ததுக்கு அப்புறமா அந்த அரசியல்வாதி ஒழுங்கா எனக்கு என் பணம் வேணும், நீ பணத்தை கொண்டு வரல அப்படின்னா உன் குடும்பத்தையே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா. ரோஹித்துக்கு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, ஆனா எனக்கு பொண்டாட்டி புள்ள அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க, என் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படின்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி மும்பை வந்தேன். அந்த டைம்ல தான் யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணி அந்த பயபுள்ளிய நீ தேடிட்டு இருக்க இல்லையா, ரோஹித் கரெக்டா இந்த ஸ்பாட்டுக்கு தான் வருவான், இங்கதான் உட்காந்து டெய்லி டீ குடிப்பான், நீ அங்க போயிட்டு வெயிட் பண்ணா அவனை கண்டிப்பா பிடிக்க முடியும் அப்படின்னும் போது நீங்க யாருன்னு கேட்டா சொல்லிருக்க மாட்டாங்க, போனை கட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் போயிட்டு வெயிட் பண்ணிருப்பான். வெயிட் பண்ணும்போது இவன் எதிர்பார்த்த மாதிரியே அங்க ரோஹித் வந்திருப்பான். நேரா பார்த்தோன்னே போட்டு போலன்னு பொழக்க போலீஸ்லாம் வந்துட்டாங்க, கைது பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல இல்ல
நாங்க சும்மா தான் சண்டை போட்டுக்கிட்டோம், நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து கைது பண்ற அளவுக்கு பெரிய சண்டை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி இந்த தாடிக்காரனை தனியா கூட்டிட்டு போயிட்டு, உனக்கு இப்போ என்ன வேணும், பணம் தானே, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், 20 லட்சம் கிடையாது 25 லட்சமே கொடுக்குறேன், 20 லட்சத்தை கொண்டு போயிட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட கொடுத்துட்டு மிச்சம் 5 லட்சத்தை நீயே வச்சுக்கோ, அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்துட்டு பிசினஸ் பண்ணலாம், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது, டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏற்கனவே என்னை ஏமாத்திட்டு பணத்தை ஆட்டிய போட்டுட்டு ஓடி வந்துட்ட, இப்போ எப்படி உன்னால அவ்வளவு காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் எல்லாமே சொல்லி, இங்க நான் ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு நம்பிக்கையா ஒரு ஆள் வேணும், இன்னொருத்தன் என்னை ஏமாத்திட்டு இருக்கான், உன்னை விட எனக்கு நம்பிக்கையான ஆளு வேற யாருமே கிடையாது, நான் உனக்கு காசு கொடுக்குறேன், நீ கிளம்பி என் வீட்டுக்கு வந்து இந்த டைமுக்கு வா, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னானா. சோ காசும் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ராவும் காசு கொடுக்குறேன், வேலையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த நபரை என்னால எப்படி கொலை பண்ண முடியும், நான் ஏன் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப ஏன்டா நீ அந்த வீட்டுக்கு போன, வீடியோல எல்லாமே தெளிவா ரெக்கார்டா இருக்கு அப்படின்னும் போது, ஆக்சுவலா பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஹித் சொன்னதுனால அவன் சொன்ன டைமுக்கு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா பைபிள்ல இறந்து கிடக்குறான். இதை பார்த்து தான் பயந்துட்டு ஓடி வரும்போது அந்த டைம்ல ஹீரோயின் அந்த பக்கம் போகும்போது ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு, நான் கொலையெல்லாம் பண்ணல, நீங்க அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ரோட்ல வச்சு அடிச்சேன், ஆனா கொலையெல்லாம் பண்ணல அப்படின்னும் போது, டேய் நீ எந்த வீடியோவை சொல்ற அப்படின்னு அவன் வேற ஒரு வீடியோவை காமிக்கிறான். அதாவது அந்த வீடியோல நம்ம ரோஹித்தும் அதுக்கப்புறம் இவனும் ரோட்ல சண்டை போட்டாங்க பாத்தீங்களா, அது ரெக்கார்டா இருக்கு, இதை யாரு உனக்கு அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரோஹித் இறந்து போனது அப்புறமா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு இந்த வீடியோ வந்துச்சு, நீ மட்டும் எனக்கு 20 லட்சம் பணம் கொடுக்கல அப்படின்னா உன்னைய நான் கொலை பண்றேன், உன்னை வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட எங்க மேடம் காசு இருக்கு, நான் காசும் வாங்கல கொலையும் பண்ணல, நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவை இவனுக்கு அமிச்சு மிரட்டுறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவனை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, அவனுக்கு ஒரு மெசேஜ் போடு, காசு ரெடி, இந்த ஸ்பாட்டுக்கு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல, அவனும் கிளம்பி உன்னை பார்க்க காசு வாங்க வருவான். அந்த டைம்ல கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறாங்க. இவனும் மெசேஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு காருக்குள்ள தீபிகா மத்த 2 போலீஸ் உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு வருவா, யார் அந்த பிளாக் மெயிலரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது, உடனே தீபிகா பிபினா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன் மேடம் நீங்க வேற, பிபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரே கிடையாது, அந்த பிபின் அப்படின்ற கேரக்டரை ரவி தான் ரோல் பண்ணிருக்கான். ஐ மீன் ரவி தான் எல்லா விஷயத்தையும் ரோஹித் கூட சேர்ந்து பண்ணிருக்கான். உங்ககிட்ட சொல்லும் போது அவன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிருக்கான், நீங்களும் பாவமா நம்பிட்டீங்க. ஆக்சுவலா ரோஹித்தோடைய போட்டோ, ரோஹித்தோடைய வீடியோ, அவன் வந்துட்டு போன ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரோஹித்தோட இது மட்டும்தான் கிடைச்சது. பிபின் அப்படின்ற யாரை பத்தியுமே நமக்கு ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. ஆக்சுவலா பிபின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவி தான் மாத்தி சொல்லிருக்கான். நீங்க வேணா பாருங்க, இங்க வரது ரவியா தான் இருக்கும் அப்படின்னும் போது அங்க யாரோ மாஸ்க் போட்டுட்டு வராங்க. இப்போ போலீஸ் போயிட்டு சுத்தி வளைச்சு பிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த பையவுள்ள தப்பிச்சு ஓட பாக்குறான். அந்த டைம்ல கரெக்டா தீபிகாவும் வந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. தீபிகாவை தள்ளி விட்டு அவன் பாட்டுன்னு ஓடுறான். அப்போ அந்த டைம்ல வேகமா ஒரு வண்டி வரும். அந்த வண்டியில அடிபட்டு பைபிள்ல ஸ்பாட் அவுட். யாருன்னு பார்த்தா ரவி தான். போலீஸ் கெஸ் பண்ண மாதிரியே அவன் ரவியா தான் இருந்திருக்கான். தக்காளி இங்க வச்சான் பாரா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அடுத்து ஒரு பங்கமான ட்விஸ்ட வைப்பாங்க. இந்த ட்விஸ்ட கண்டிப்பா கெஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம தீபிகாக்கு லைட்டா காயம் பட்டிருக்கும். இவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் தான் கூடவே இருந்து தீபிகாவை பாத்துக்கிறாங்க. போலீஸ் வந்து உனக்கு எல்லாமே ஓகேவாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அண்ட் ரவி தான் ரோஹித்தை கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம், அதனால இந்த பொண்ணுடைய பேரை நாங்க சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ போலீஸ் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. போலீஸ் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் தீபிகா கிட்ட, நானும் கிளம்புறேன் மேடம், ஊர்ல இருந்து அப்பா அம்மா வராங்க, அவங்கள போயிட்டு பிக்கப் பண்ணும், நீங்க மறக்காம என் வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா சொல்லிட்டு போக, இவங்களும் சரி ஓகே போர் அடிக்குது, இந்த பொண்ணுடைய வீடியோவையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு இந்த பொண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்றான்னு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஃப்ரெண்டுடைய போன்ல ரோஹித்தோடைய போட்டோ இருக்கும். இதை இதுவரைக்கும் யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இப்பதான் நம்ம தீபிகா நோட் பண்றாங்க. இந்த பொண்ணுடைய கையில எப்படி இந்த பையனுடைய போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் பீச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனா இந்த ஃப்ரெண்டுக்காரியோடைய போன்ல ரோஹித்தோடைய போட்டோவை ஹீரோயின் பாக்குறாங்க. யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, என்னுடைய கம்பெனியை இந்த பயவுல நிறைய வாட்டி ஏமாத்தி இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் வாங்கியிருக்கான் போல, இவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி
எனக்கு மட்டும் இல்லாம என் டீமுக்கே மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு, இவனை தான் தேடி சுத்திக்கிட்டு இருக்கோம், இவனை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது கண்டுபிடி, கால் பண்ணி பேசு, ஏதாவது சொல்லி வர வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விடு அப்படின்னும் போது கால் பண்ணா எடுக்க மாட்டான், போன் பண்ணா பேச மாட்டான், நேரா போயிட்டு மீட் பண்ணா கூட அவனுக்கு எதிரா எந்த ஆதரவும் கிடையவே கிடையாது. இப்படி இருக்கும்போது என்னால என்ன பண்ண முடியும், இவனுக்கு எதிரா ஏதாவது ஆதாரத்தை தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒரு யூடியூபரா யோசிக்கிறாங்க. நியூசிலாந்துல ஒரு யூடியூபர் இந்த மாதிரி தான் ஸ்கேம் பண்ண ஒருத்தனை ஒரு நாள் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அந்த ஆள் தான் ஸ்கேமரு, ஃப்ராடு பைய அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்திருக்கான், அதுவும் வீடியோ ஆதாரமா. அதுக்கப்புறம் அவன் யூடியூப்ல செம ஃபேமஸ் ஆயிட்டான். அதே போல நம்ம பண்ணலாமான்னு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்டுக்காரி வேணான்னு சொன்னாலும் ஹீரோயின் புஷ் பண்ண சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பைபிள்ல எங்க போறான், எங்க வரான், என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க அவனை ஃபாலோ பண்றாங்க. அவனை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கே போறாங்க. வீட்டுக்கு போனாதான் அவன் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அந்த அபார்ட்மெண்ட்டுடைய கேமராவே இன்னைக்கு ஒர்க் ஆகல அப்படின்ற விஷயம் தெரிய வந்து அவனுக்கு பின்னாடியே போயிட்டு அவன் எந்த ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க அவன் வீட்டுடைய கதவு இருக்கு பாத்தீங்களா, அது சரியா லாக் ஆகாம ஓபன்ல இருக்கு. செக்யூரிட்டியை கூப்பிட்டு இதை முதல்ல சரி பண்ண சொல்லு அப்படின்னும் போது நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அந்த பையனும் பின்னாடியே போறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் நான் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. வேணா, உள்ள போயிட்டு மாட்டிக்காத, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னும் போது நான் கண்டிப்பா போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறாங்க. எல்லாமே ரெக்கார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல இவன் உள்ள வந்துட்டான். ஏ யாருமா நீ, என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல நான் மேல் வீட்டுக்கு வந்தேன், கீழ் வீட்டுக்கு தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேன், வேற ஒண்ணுமே கிடையாது, நான் வெளியே போறேன் அப்படின்னும் போது பொய் சொல்லாத, நீ என்னமோ போட்டோ வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண, என்ன பண்ணன்னு கேட்கும் போது சும்மா இந்த வீடு அழகா இருந்துச்சு அதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல நீ பொய் சொல்ற, உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ண பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் கத்த ஃப்ரெண்டுக்காரி உள்ள ஓடி வரா. அப்படின்னா ரெண்டு பேரும் கூட்டு களவானியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் பிடிச்சி தள்ளி விட்டு அடிக்க பாக்குறான். அடிக்கவே செய்யறான். அந்த டைம்ல ஃப்ரெண்டுக்காரியுடைய கைக்கு சுத்தியல் கிடைக்க அந்த பொண்ணு ஒரு வேகத்துல பதட்டத்துல ஓங்கி ஒரே போடு, அவ்வளவுதான். இந்த பையன் ஸ்பாட் அவுட், அங்கேயே இறந்து போயிட்டான். மக்களே, நம்ம ஃப்ரெண்டுக்காரிக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, தலையை பிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த மாதிரிலாம் யோசிக்காத, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ எல்லாத்தையும் பக்காவா தொடச்சு விட்டு அங்க கவர்ல பணம் இருக்கும், இந்த பணமும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையோட ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து ஓட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு வந்திருப்பாங்க. பீச்சுக்கு வந்து பேக்குள்ள பார்க்கும்போது துணிமணி, அதுக்கப்புறம் பணமும் இருக்கும், மற்றது போனு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்பதான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, நம்ம போனை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நடந்த கலைபரத்துல இவங்க போனை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏமா ஸ்ருதி, என் போனை நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது அடியே பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளி, இந்த டைம்ல போயிட்டு போனை கொண்டு வர முடியுமா, உனக்கு என்ன பைத்தியமானு கேட்கும் போது நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது, நான் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டா இருக்கு, போலீஸ் கையில மாட்டினா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், நீயும் ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னும் போது இப்ப அப்படியே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம வந்துட்டு லைவா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோயின் நான் சன்செட்டை ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தது. அந்த பேகை யாரோ விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டு கொடுக்கலாமான்னு கேட்டு அங்கிருந்து கிளம்பி லாண்ட்ரி கடைக்கு போயிட்டு அந்த குட்டி பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆனது. டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆனவனே குட்டி பொண்ணு ஓடி போயிட்டு இருப்பா. ஆனா இந்த பொண்ணு மட்டும் உசாரா போயிட்டு போனை தூக்கி பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பா. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பக்காவா பிளான் போட்டு பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த ரியல் டைம்ல தீபிகா யோசிச்சு பாக்குறாங்க. கடைசியில என்ன முட்டாளாகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப அப்படியே வெளியேட்டி பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் கீழே போயிட்டு ஃப்ரெண்டுக்காரி கிட்ட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, நான் இப்போ சஸ்பெக்ட் கிடையாது, அந்த ரவி தான் சஸ்பெக்டா, என்ன வந்துட்டு நான் கண்ணால பார்த்த நபர் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்களாம், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல மேல இருந்து நம்ம தீபிகா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்து இந்த பொண்ணு ஹார்ட் காமிச்சு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பைபிள்ல என்ன காரியம் வந்துட்டு அசால்ட்டா ஹார்ட் காமிச்சிட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. ஆனா தீபிகா கடைசியா யோசிச்சு பாக்குறாங்க. யோசிச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு கொலை பண்ணது அவ்வளவு ஒன்னும் நல்ல நபர்லாம் கிடையாது, அவன் இறக்க வேண்டிய நபர் தான், ரோஹித் சாக வேண்டிய நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுறாங்க. இந்த படத்துடைய ஸ்டோரியும் இங்க முடியுது. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தரமா இருந்துச்சா இந்த படம்? படத்துடைய கிளைமேக்ஸ நான் சத்தியமா ஒரு பர்சன் கூட கெஸ் பண்ணவே இல்ல. இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான படம், எக்கச்சக்கமான படம் ட்விஸ்டோட பார்த்திருக்கேன். ஆனா இந்த படம் என்ன பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றீச்சு மக்களே. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல பிரீமியம் லெதர்ல நிறையவே பேக், பெல்ட், வாலெட்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு அமேசான் பிளிப்கார்ட்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையா கூட வாங்கிக்கோங்க. ஏன் அளவுக்கு குவாலிட்டியா, ஏன் அளவுக்கு பிரீமியமா யாராலையும் கொடுக்கவே முடியாது.
முடியாது, முக்கியமா ரேட்டு கம்மியா. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க, நானே ரிப்ளை பண்றேன். ஓகே மக்களே, பாய்.